ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா தோசை ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. மாவு அரைச்சி புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே நேரம் மொறுமொறுப்பாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ரவா தோசை ஹோட்டல் டேஸ்ட்டில் வீட்லேயே நம்ம ரொம்ப ருசியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் சின்ன சின்ன டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்லா மொறுமொறுப்பாக வர்றதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரவா தோசை ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டான ரவா தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். ரவை பார்த்திங்கன்னா நல்லா கேசரி ரவையாக இருக்கும், நல்லா பொடிசாக இருக்கும். அந்த ரவை எடுத்துக்கோங்க. அந்த ரவை யூஸ் பண்ணும்போது ரவா தோசை வந்து நல்லா மொறுன்னு வரும். ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா அதில் அரை கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் அளந்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டம்ளரில் இல்லை கிண்ணத்தில் கூட அளந்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரவையோட அளவை பொறுத்து தண்ணியோட அளவும் மாறுபடுங்க. அது மாதிரி ரவையோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு ஊறுதோ அதை பொறுத்து தண்ணியோட அளவும் மாறுபடும். நான் வந்து ரவா தோசைக்கு எந்த அளவுக்கு மாவு நல்லா லிக்விடாக இருக்கணும், எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து மாவை முதல்ல கரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மாவு ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ஒன்று அரைச்சிடலாம். ஒரு கார சட்னி தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை நீளமாகவே அரிஞ்சிக்கோங்க. இது கூட 1/2 துண்டு அளவு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோல் சீவிட்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே இஞ்சி தாங்க, அதனால் இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். இந்த சட்னி கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். அதே நேரம் சட்னி அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது. அதுலேயே சட்னி பார்த்திங்கன்னா நல்லா லிக்விடாக அரைஞ்சி வந்துடும். இந்த அளவுக்கு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னியை வந்து தாளித்து எடுத்துடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயம் வந்து வதக்காமல் அரைச்சிருக்கிறோம். இதை நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு சட்னியை வந்து ரெடி பண்ணிடலாம். கொதிக்க வச்சிங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு சட்னியோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். இது வந்து ரோட்டு கடை தண்ணி சட்னின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சட்னி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோடனே கலர் வந்து நல்லா டார்க் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். லைட்டாக மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மாவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிருக்கு. மாவு பாருங்கள், முதல்ல இருந்ததை விட இப்போ எந்த அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரவை வந்து நல்லா ஊறி வந்தால் தான் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். இப்போ இது கூட தோசைக்கு உண்டான பொருளெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கிக்கலாம். காரத்துக்கு 2லேருந்து 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியாக 2 துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சியை தவிர மீதி எல்லா பொருளையும் மாவு கூட சேர்த்துடலாம். இஞ்சியை மட்டும் ஒரு சல்லடை வச்சு நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணோன்னா கூட குழந்தைங்கள்லாம் சரி தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இல்லை சாப்பிடும்போது வாயில் லைட்டாக அந்த டேஸ்ட்டு படும். இந்த மாதிரி துருவிட்டு சேர்க்கும் போது மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். தோசைக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா பொடி சல்லடையாக வச்சு நல்லா துருவிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு மிளகாய் இடி உரலில் வச்சு 1-2 இடிச்சிருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா மிளகை வந்து முழுசாக சேர்ப்பாங்க. நம்ம 1-2 இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம்.
இந்த டைமில் திரும்ப ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பாருங்கள். ரவா தோசைக்கு எப்போவுமே மாவு வந்து நல்லா லிக்விடாக இருக்கணும், அதாவது தண்ணியாக இருக்கணும். டம்ளரில் எடுத்து ஊற்றினோன்னா நல்லா மோர் மாதிரி நல்லா ஃப்ளோவாக வரணும். அப்போ தான் தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக வரும். இப்போ பாருங்கள், இதுவே இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. திரும்ப ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடி ரவைக்கு பதில் பெரிய ரவை வாங்கினீங்கன்னா மிக்சியில் ஒரு தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் தோசை ஒவ்வொரு தடவை ஊற்றும் போதும் அடியில் கரைச்சி விட்டுட்டு தான் தோசை ஊற்றணும். இப்போ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சட்னி நல்லா கொதிச்சு மேலே டார்க் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா லைட்டாக ஏடுபடிய ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். சட்னி நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னிக்கு ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிருங்க. இப்போ தோசை கடாயில் எண்ணெயை லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். கடாய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். இதில் மாவை வந்து வெளியிலேருந்து உள் பக்கமாக ஊற்றணும். நம்ம நார்மல் தோசைக்கெலாம் உள்ளேருந்து வெளி பக்கமாக தேய்ச்சி விடுவோம். இந்த தோசைக்கு தேய்ச்செல்லாம் விடக்கூடாது. மாவை இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஒரு டம்ளரோ வச்சு வெளியிலேருந்து உள் பக்கமாக விடுங்க. நீங்கள் மாவு ஊற்றும் போதே இந்த மாதிரி நிறையா ஓட்டையாக இருக்கணும். இந்த மாதிரி நிறையா ஹோல்ஸ் இருந்தால் தான் தோசை வந்து நல்லா மொறுமொறுப்பாக வரும். இந்த ஓட்டையிலலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தோசையை செய்யணும். இந்த தோசை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் அதே நேரம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது தான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு வரும். ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகியும் கிடைக்கும், நல்லா குக் ஆகியும் வரும். பாருங்கள், இப்போ தோசை நல்லாவே வெந்து வந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இது மாதிரி செய்து கொடுத்தோன்னா 10 தோசை கூட வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவுலேயும் தோசை செய்துக்கலாம். தோசை செய்யும்போது கண்டிப்பாக கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா மாவை நீங்கள் ஊற்றிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ மாற்றி வச்சிடலாம். ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போதும் மாவை அடியிலேருந்து கரைச்சி விட்டு ஊற்றணும், இல்லை மேலே தண்ணி மாதிரி தெளிஞ்சு நிற்கும். நீங்கள் தண்ணியாக இருக்க அடியில் கெட்டியாக இருந்ததுன்னா திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், தோசை எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், கையில் அமுக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம செய்திருக்கிற கார சட்னியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் இந்த ரவா தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.